நெக்ஸ்ட் பார்க்கக்கூடிய சம் பயிற்சி 2.4 சிக்ஸ்த்து சம் ax² + bx + c = 0 என்ற இருபடி சமன்பாட்டின் ஒரு மூலம் ஃபஸ்ட்டு கண்டிஷன் மற்றொரு மூலத்தின் மாற்று குறியீடாக, ரெண்டாவது கொஸ்டின் மற்றொரு மூலத்தை போல் 3 மடங்காக, தேர்ட் கொஸ்டின் மற்றொரு மூலத்தின் தலைகீழியாக இருக்க கட்டுப்பாடுகளை காண்க. ஒரே ஒரு இருபடி சமன்பாடு தான், ஒரு மூலம் இருக்குது, இன்னொரு மூலம் மாற்று குறியீடாக இருந்தால் 3 மடங்காக இருந்தால் மற்றொரு மூலத்தின் தலைகீழியாக இருக்கணும்னா தேவையான கட்டுப்பாடுகளை காண்க அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. தீர்வு தரப்பட்ட இருபடி சமன்பாடு ax² + bx + c = 0. முதல் கண்டிஷன் படி ஒரு மூலம் மற்றொரு மூலத்தின் மாற்று குறியீடு. பொதுவான மூலம்னா ஆல்ஃபா பீட்டா. இதில் ஒரு மூலம் ஆல்ஃபாக்கு கேன்னு எடுத்தோம்னா பீட்டாக்கு -k அப்படின்னு எடுத்துக்கிட்டு கணக்கு செய்யணும். மூலங்களின் கூடுதல், அதாவது ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா, அதுக்குள்ள ஃபார்முலா -b/a. இந்த இருபடி சமன்பாட்டில் x² கேள்வி a, அதாவது a இருக்கிற இடத்துல a தான் இருக்குது, b இருக்கிற இடத்துல b தான் இருக்குது, c இருக்கிற இடத்துல c தான் இருக்குது. ஆனால் இந்த மூலங்கள் வரணும் அப்படின்னா இந்த ஏக்கு பிக்கு சிக்கு ஏதாவது ஒரு மதிப்பு மாறினா மட்டும்தான் இந்த மாதிரி வரும். அப்படி மாறக்கூடிய கட்டுப்பாடு என்ன? இப்படி இருந்தால் ஒரு மூலமும் மற்றொரு மூலமும் மாற்று குறியீடாக இருக்கும்னு சொல்லலாம். ஸோ இந்த இருபடி சமன்பாட்டில் இந்த மூலங்களை வச்சு மூலங்களின் கூடுதல் கண்டுபிடிக்கிறோம். ஆல்ஃபாக்கு k, பீட்டாக்கு -k ஈக்குவல் டு -b/a. k - k = 0. 0 = -b/a. -b = 0. b = 0. இதே மாதிரி மூலங்களின் பெருக்கல் கண்டுபிடிக்கிறோம். ஆல்ஃபா பீட்டா = c/a. ஆல்ஃபாக்கு k, பீட்டாக்கு -k, ரெண்டையும் பெருக்குனா -k² = c/a. k² = -c/a. இப்போ இந்த ரெண்டு மதிப்பில் அந்த ஏபிசிக்குள்ள கட்டுப்பாடுக்குள்ள மதிப்பு b = 0ங்கிற மதிப்பு தான். அதாவது இருபடி சமன்பாட்டில் எக்ஸோடைய கெழு 0 வந்தால் அந்த இருபடி சமன்பாட்டுடைய ஒரு மூலம் மற்றொரு மூலத்தின் மாற்றுக்குறியாக இருக்கும். மூலங்களின் பெருக்கலில் வந்த மதிப்பு இருபடி சமன்பாடை எதுவும் மாற்றாது. அதனால் நமக்கு தேவையான கட்டுப்பாடு இந்த ஒரு மூலம் மற்றொரு மூலத்தின் மாற்று குறியீடாக இருக்கணும்னா இருபடி சமன்பாடு எக்ஸினுடைய கெழு b 0வாக இருக்கணும். therefore b = 0. இதுதான் தேவையான கட்டுப்பாடு. ரெண்டாவது கொஸ்டின் அதே ax² + bx + c = 0ங்கிற இருபடி சமன்பாட்டில் ஒரு மூலம் மற்றொரு மூலத்தின் 3 மடங்கு. அப்போ ஆல்ஃபாக்கு கேன்னு எடுத்தோம்னா பீட்டாக்கு 3k. அப்போ அந்த இருபடி சமன்பாட்டின் மூலங்களின் கூடுதல் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா = -b/a. ஆல்ஃபாக்கும் பீட்டாக்கும் மதிப்பை பிரதி எழுதும். k + 3k = -b/a. 3k + 4k = 4k = -b/a. k = -b/4a. ஸோ இதேமாரி மூலங்களின் பெருக்கல் கண்டுபிடிக்கிறோம். c/a. ஆல்ஃபாக்கு k, பீட்டாக்கு 3k சப்ஸ்டியூட் பண்ணுறோம். k × 3k = c/a. 3k² = c/a. k² = c/3a. மூலங்களின் கூடுதலும் மூலங்களின் பெருக்கலையும் பார்க்கும்போது மதிப்பு கட்டுப்பாடு வர்ற மாதிரி ஏபிசியை வச்சு வரல. அதனால் மூலங்களின் பெருக்கலில் வரக்கூடிய கேக்கு மூலங்களின் கூடுதலில் k மதிப்பு கண்டுபிடிச்சிருக்கோம்ல, அதை பிரதியிட்டு அந்த கட்டுப்பாடு வரதை கண்டுபிடிக்க போகிறோம். கேக்கு பதிலாக -b/4a சப்ஸ்டியூட் பண்ணுறோம். -b/4a ² = c/3a. ஸ்கொயருங்கும்போது குறையன் மிகையெண்ணாக மாறும், அதாவது மைனஸ் ப்ளஸ்ஸாக மாறும். ஸோ b²/16a² = c/3a. கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 3ab² = 16a²c. லெஃப்ட் டு ரைட் a காமனாக இருக்குது, டிவைட் ஆகிரும். ஸோ அப்போ என்ன இருக்குது அப்படின்னா 3b² =
16 AC. இதுதான் அந்த மூலங்கள் ஒரு மூலம் மற்றொரு மூலத்தின் 3 மடங்காக இருக்கிறதுக்கு உள்ள நிபந்தனை 3b² = 16 AC. இதேமாரி தேர்ட் சம், ஒரு மூலம் மற்றொரு மூலத்தின் தலைகீழி. நம்ம ஒரு மூலத்தை கேன்னு எடுத்தோம்னா மற்றொரு மூலம் 1/kன்னு எடுத்துக்கிட்டு கணக்கு செய்கிறோம். மூலங்களின் கூடுதல் பார்க்குறோம். k² + 1 = -b/a × kன்னு வருது. இது எந்த ஒரு மதிப்பும் இல்லை, சமன்பாட்டுக்கு கட்டுப்பாடு ஏற்படுத்தக்கூடிய மதிப்பாக இல்லை. அதனால் மூலங்களின் பெருக்கல் கண்டுபிடிக்கிறோம். ஆல்ஃபா பீட்டா = c/a, ஆல்ஃபாக்கு k, பீட்டாக்கு 1/k டிவைட் பண்ணியாச்சுன்னா 1 = c/a, a கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் a = c. நம்மளுக்கு இருபடி சமன்பாட்டில் இருக்கக்கூடிய எக்ஸோடைய கெழு, எக்ஸின் கெழு மாறி இதன் அடிப்படையில் தான் கட்டுப்பாடு வர வேண்டியிருக்கும். ஸோ அதனால் மூணாவது மூலங்கள் கண்டிஷனுக்கு நம்மளுக்கு இருபடி சமன்பாட்டில் ஏயும் சியும், அதாவது x² கெழுவும் மாறிலி உறுப்பும் சமமாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஒரு மூலம் மற்றொரு மூலத்தின் தலைகீழியாக இருக்கும். இது நம்மளுக்கு தேவையான கட்டுப்பாடு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது பயிற்சி 2.4ல் 7th சம். x² - ax + b = 0 மற்றும் x² - ex + f = 0 ஆகிய சமன்பாடுகளுக்கு ஒரு பொதுவான மூலம் உள்ளது. மேலும் இரண்டாம் சமன்பாட்டிற்கு சமமான மூலங்கள் உண்டு எனில் ae = 2 × p + f என நிரூபி. ரெண்டு சமன்பாடு கொடுத்துருக்காங்க. ரெண்டு சமன்பாட்டுக்கும் மூலங்கள் வேறு மாதிரி இருக்குது. முதல் சமன்பாட்டுக்கு பொதுவான மூலம், இரண்டாவது சமன்பாட்டுக்கு சமமான மூலம். ஸோ அதை எடுத்துக்கிட்டு அதில் இருந்து ae = 2 × p + f அப்படிங்கிறத ப்ரூஃப் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு தீர்வு, முதல் சமன்பாடை எடுத்து எழுதியிருக்கோம். x² - ax + b = 0. இந்த சமன்பாட்டுக்கு மூலங்கள் பொதுவான மூலம். பொதுவாக நம்ம எப்போ ஒரு இருபடி சமன்பாட்டுக்கு மூலங்கள் எப்படி எடுப்போம்? ஆல்ஃபா பீட்டான்னு எடுப்போம். ஸோ அதேமாதிரி இங்கே ஆல்ஃபா பீட்டான்னு எடுத்துருக்கிறேன். மூலங்களின் கூடுதல் கண்டுபிடிக்கிறதுக்கு, ஆல்ஃபா + பீட்டா கண்டுபிடிக்கிறதுக்கு -b/a ஏற்கனவே உள்ள கணக்கில் சொல்லியிருக்கிறேன். இருபடி சமன்பாடுலேயும் ஏபி வந்துச்சு அப்படின்னு சொன்னால் ஃபார்முலாவில் கேபிட்டல் லெட்டரில் எடுத்து எழுதிக்கணும், குழப்பாமல் இருக்கிறதுக்கு. ஸோ அதனால் -b/aயை அது கேபிட்டல் B/A எடுத்து எழுதியிருக்கிறேன். இப்போ b வர்றதுக்கு மதிப்பு இங்கே -a, ஸோ அதனால் +a ஆயிரும். கேபிட்டல் ஏயோட மதிப்பு 1. அப்போ ஆல்ஃபா + பீட்டா = a. இதே மாதிரி இதே மூலங்களை வச்சு மூலங்களின் பெருக்கல் கண்டுபிடிக்கிறேன். ஆல்ஃபா பீட்டா = C/A, சியோட மதிப்பு b, ஏயோட மதிப்பு 1. அப்போ ஆல்ஃபா பீட்டா = b. இரண்டாவது சமன்பாடு எழுதியிருக்கிறேன். இந்த சமன்பாட்டுடைய மூலங்கள் எப்படி இருக்கும்? சமமான மூலங்களாக இருக்கும். அப்போ மூலங்கள் சமமானது, அதனால் ரெண்டு மூலங்களும் ஒரே மாதிரி எடுக்கிறேன். ஆல்ஃபாவுக்கு ஆல்ஃபானே எடுக்கிறேன், பீட்டாவுக்கும் ஆல்ஃபானே எடுக்கிறேன். அப்போ ரெண்டு மூலங்கள் சமமாக இருக்கணும் அப்படின்னா அந்த ரெண்டு மூலங்கள் சமமான மூலங்களை வச்சு மூலங்களின் கூடுதல் கண்டுபிடிக்கிறேன். ஆல்ஃபா + பீட்டா = -b/a. ஆல்ஃபாக்கும் ஆல்ஃபா தான், பீட்டாக்கும் ஆல்ஃபா தான். ஸோ ஆல்ஃபா + ஆல்ஃபா = -b/a. 2α = -bக்கு பதிலாக இருபடி சமன்பாட்டில் எக்ஸினுடைய கெழு -eன்னு இருக்குது. ஸோ அதனால் +eன்னு வரும். பை ஏயோட கெழு, அதாவது x² கெழு 1. ஸோ ஏயின் மதிப்பு 1. அப்போ 2α = e. e/1 e தான். அப்புறம் அதே மாதிரி சமமான மூலங்களை வச்சு மூலங்களின் பெருக்கல் கண்டுபிடிக்கிறோம். ஆல்ஃபா × ஆல்ஃபா = c/a. α² சியோட மதிப்பு f, ஏயோட மதிப்பு 1. அப்போ α² f. நம்ம இந்த ரெண்டு சமன்பாட்டுக்கும் அவங்க கொடுத்துருக்கிற மூலங்களினுடைய தன்மையின் அடிப்படையில் நம்ம மதிப்பு கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ என்ன நிரூபிக்கணும் அப்படின்னா ae = 2 × p + f நிரூபிக்கணும். நிரூபிக்க வேண்டியதில் லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுக்கிறோம். லெஃப்ட் ஹேண்ட் சைடு = ae. அப்போ ae = ஏங்கிறது எதனோட மதிப்பு?
ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவோட மதிப்பு. அதை இதில் பிரதி எழுதேன். ஏக்கு பதிலாக ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா, ஈக்கு பதிலாக எதனுடைய மதிப்பு 2 ஆல்ஃபாவோட மதிப்பு. ஸோ ஈக்கு பதிலாக 2 ஆல்ஃபா பிரதி எழுதேன். 2 ஆல்ஃபாவை கொண்டு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவை பெருக்கிறேன். முதல் ஆல்ஃபாவை பெருக்குனா 2 ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டாவை பெருக்குனா 2 ஆல்ஃபா பீட்டா. அப்புறம் ரெண்டுலேயும் 2 இன்று ஆல்ஃபா ஸ்கொயர் நம்மளுக்கு என்ன வந்திருக்கு, ஆல்ஃபா ஸ்கொயரோட மதிப்பு எஃப்னு வந்திருக்கு, பிரதி எழுதேன். ப்ளஸ் ஆல்ஃபா பீட்டாவோட மதிப்பு என்ன வந்திருக்கு, பின்னு வந்திருக்கு. அப்போ 2b, 2f ப்ளஸ் 2b. 2 காமனாக எடுத்தால் f ப்ளஸ் b. ஸோ இது வந்து ரைட் ஹேண்ட் சைடு. அப்போ therefore AE equal to 2 into p plus f. Hence proved. நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது 8th சம். 3 குவாட்ரேட்டர் ஈக்குவேஷன், இருபடி சமன்பாடு கொடுத்து அந்த சமன்பாட்டினுடைய மூலங்களின் தன்மையை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. முதல் சமன்பாடு மூலங்களின் தன்மை கண்டுபிடிக்கணும்னா அதோடைய தன்மை காட்டி டிஸ்கிரிமினேஷன் இருக்கு இல்லையா, டியோட மதிப்பு, அதை வச்சு அதோடைய தன்மையை நம்ம சொல்லலாம். ஸோ முதல் சமன்பாடு எழுதி அந்த டி ஈக்குவல் டு பி ஸ்கொயர் மைனஸ் 4ac. இருபடி சமன்பாடில் எக்ஸோடைய கேளு என்ன, எக்ஸின் கேளு என்ன, மாறிலி உறுப்பு என்னன்னு எடுத்து எழுதியிருக்கிறோம். எக்ஸ் ஸ்கொயர்னு கேளு ஏ, எக்ஸின் கேளு பி, தனி உறுப்பு சி. அப்போ ஏயோட மதிப்பு -1, பியோட மதிப்பு 3, சியோட மதிப்பு +1. அதை டியில் பிரதியிட்டோம்னா மதிப்பு வந்து 13 கிடைக்கும். டியோட மதிப்பு 13ங்கிறது 0வை விட பெருசு. 0வை விட பெருசாக இருந்துச்சுன்னா, அது மிகை எண்ணாக இருந்துச்சுன்னா வெவ்வேறான இரு மெய்யெண் மூலங்கள் உண்டு. நம்ம முதல்ல இருபடி சார்புகள்ங்கிறதுல நம்ம அந்த மூலங்களின் தன்மையினுடைய அட்டவணைப்படுத்தியிருந்தோம். அதன்படி டியோட மதிப்பு >0 இருந்தால் வெவ்வேறான இரு மெய்யெண் மூலங்கள் உண்டு. அதேமாதிரி ரெண்டாவது இருபடி சமன்பாடுக்கு ஏபிசி மதிப்பு எடுத்து டியில் பிரதியிட போகிறோம். அந்த டியில் பிரதியிடும்போது மதிப்பு 33 கிடைக்குது. இந்த 33ங்கிறது 0வை விட பெருசு. 0வை விட பெருசாக இருந்தால், மிகை எண்ணாக இருந்தால் வெவ்வேறான இரு மெய்யெண் மூலங்கள் உண்டு. தேர்ட் குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் 9x² + 5x = 0. இதில் இருந்து எக்ஸ் ஸ்கொயருடைய கெழு ஏ, எக்ஸின் கெழு பி, தனி உறுப்பு சியோட மதிப்பை எடுத்து எழுதியிருக்கிறேன். டிங்கிற தன்மை காட்டியில் பிரதி எழுத போகிறோம். பிரதியிட்டால் மதிப்பு 25ன்னு வருது. 25ங்கிறதும் >0 தான். ஸோ இதுக்கு இந்த சமன்பாட்டினுக்கு தீர்வு எப்படி இருக்கும் அப்படின்னா, இரு வெவ்வேறான மெய்யெண் மூலங்கள் உண்டு. அதுமாதிரி அடுத்த சம் 9th சம், எக்ஸசைஸ் 2.4ல் 9th சம். வரைபடம் வரையாமல் இருபடி சமன்பாட்டிற்கு அதனுடைய வளைவரை x அச்சை வெட்டுமா என சோதித்தறியவும். மேலும் வெட்டும் புள்ளிகளை காண்க. வெட்டும் புள்ளி எத்தனை புள்ளி, 2 புள்ளியா 1 புள்ளியா அப்படின்னு பார்க்கணும். முதல் சமன்பாடு தீர்வு. முதல் சமன்பாடில் மூலங்களின் தன்மை காட்டி போன கணக்கு செஞ்ச மாதிரியே தான் ஏபிசி என்ன எடுத்து டியோட மதிப்பு கண்டுபிடிக்கிறோம். இதில் டியோட மதிப்பு -7 வந்திருக்கு. -7ங்கிறது குறையன், அதாவது 0வை விட கம்மி, <0. <0வாக இருந்துச்சுன்னா, டியோட மதிப்பு <0வாக இருந்தால் இந்த சமன்பாடு கொண்டு வரையப்பட்ட வளைவரை எக்ஸ் அச்சை வெட்டாது. இரண்டாவது சமன்பாடு எழுதியிருக்கிறேன். அந்த சமன்பாட்டுக்கு ஏபிசி எழுதி டியோட மதிப்பு பிரதியிடுதேன். பிரதியிடும் பொழுது வரக்கூடிய மதிப்பு 37 வந்திருக்கு. இது 0வை விட பெரியது, >0. அப்படி இருந்தால் அதனுடைய தீர்வு வளைவரையில் அது எக்ஸ் அச்சை 2 வெவ்வேறான புள்ளிகளில் வெட்டுகிறது. மூணாவது சமன்பாட்டில் ஏபிசி எடுத்து தன்மை காட்டியில் டிங்கிற சமன்பாடு இதில் பிரதியிடுதேன். வரும்போது டியோட மதிப்பு 0ன்னு வருது. 0ன்னு வந்துச்சுன்னா, தன்மை காட்டி டிஸ்கிரிமினேட்டிவ் வேல்யூ 0ன்னு வந்துச்சுன்னா எக்ஸ் அச்சை ஒரு புள்ளியில் வெட்டுகிறது. அதோடைய தீர்வுகள் எப்படி இருக்கும்னா, மூலங்கள் சமமாக இருக்கும். >0னா வெவ்வேறாக இருக்கும்,
ஈக்குவல் டு 0னா சமமான ஒரு மூலங்கள் உண்டு. அடுத்து பார்க்கக்கூடியது எக்ஸசைஸ் 2.4ல் 10th சம். f of x equal to x square plus 5x plus 4 வர்க்கங்களின் கூடுதலாக எழுதுக. கொடுத்துருக்கிற இருபடி சமன்பாடு கோவைகளாக கொடுத்துருக்காங்க. இதை f of x வர்க்கங்களின் கூடுதலாக பிரித்து எழுத போகிறோம். இது வர்க்க பூர்த்தி முறையில் நம்ம செய்கிறோம். தீர்வு f of x equal to x square plus 5x plus 4. இது இரு வர்க்கங்களின் கூடுதலாக நம்ம எழுத போகிறோம். f of x equal to x square plus 5x plus 4. முதல் வர்க்கபூர்த்தி முறையில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா, கொடுத்துருக்கிற இருபடி சமன்பாடில் எக்ஸ் ஸ்கொயருடைய கெழு என்ன இருக்கோ அதை 1 வர்ற மாதிரி அங்கே என்ன கொடுத்துருக்காங்களோ அதால் அந்த சமன்பாடை என்ன செய்யணும், வகுக்கணும். எல்லா உறுப்புகளையும் எக்ஸ் ஸ்கொயருடைய கெழுவை கொண்டு வகுக்கணும். 1ன்னு இருந்துச்சுன்னா மேற்கொண்டு எதுவும் கொண்டு வகுக்க வேண்டாம். 1 தவிர வேறு ஏதாவது நம்பர் இருந்தால் அந்த நம்பரை கொண்டு அந்த 3 உறுப்பையும் வகுக்கணும். இப்போ இங்கே எக்ஸ் ஸ்கொயருடைய கெழு 1 தான், அதனால் எதை கொண்டு வகுக்க வேண்டாம். அப்புறம் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 5x ப்ளஸ் 4ன்னு எழுதியிருக்கு. ரெண்டாவது ஸ்டெப் என்ன செய்யணும் அப்படின்னா, நம்ம எக்ஸ் ஸ்கொயருடைய கெழு 1ஐ தவிர வேறு ஏதாவது இருந்து வகுத்ததுக்கப்புறம் எக்ஸினுடைய கெழு என்ன இருக்குதுன்னு பார்க்குறோம். அந்த எக்ஸின் கெழுவை 2ன் மடங்காக பிரித்து எழுதணும். ரெட்டைப்படை எண்ணாக இருந்தால் ஈஸியாக பிரித்து எழுதலாம். ஒருவேளை ரெட்டைப்படை எண் இல்லாமல் ஒற்றைப்படை எண்ணாக இருந்துச்சுன்னா அப்போ அதை எப்படி பிரிக்கிறது அப்படின்னா, அந்த கெழுவை 2ஆல் பெருக்கி அந்த கெழுவை 2ஆல் வகுத்துட்டோன்னா மதிப்பு மாறாமல் அதை 2ன் மடங்காக நம்ம பிரித்து எழுதிடலாம். இப்போ இங்கே எக்ஸோடைய கெழு 5. 5ங்கிறது ஒற்றைப்படை எண் தான். இரட்டைப்படை எண்ணுன்னா ஈஸியாக 2வது வாய்ப்பாடு மாதிரி பிரித்து எழுதிடலாம். இப்போ இது 5. அப்போ நான் இதை 2 மடங்காக எழுதணுன்னா 2ஆல் பெருக்கி 2ஆல் வகுக்கணும். ஸோ 2 × 5/2 எக்ஸ் ப்ளஸ் 4. அப்போ ரெண்டாவது ஸ்டெப்பு என்ன அப்படின்னா, எக்ஸினுடைய கெழுவை 2ன் மடங்காக பிரித்து எழுதணும். மூணாவது ஸ்டெப் என்ன செய்யணும் அப்படின்னா, நம்ம 2ன் மடங்காக பிரித்து எழுதணும் இல்லையா, 2 எக்ஸுக்கு நடுவில் ப்ராக்கெட்டில் எழுதணும்ல, அந்த நம்பருக்கு வர்க்கப்படுத்தி ஒரு தடவை கூட்டி ஒரு தடவை கழித்து சமன்பாட்டில் எழுதணும். இப்போ தேர்ட் ஸ்டெப்பில் 2xன்னு சொல்லி நடுவில் ப்ராக்கெட்டில் b 5/2ன்னு இருக்குது. அந்த 5/2வை ஸ்கொயர் பண்ணி ஒரு தடவை கூட்டுறேன் ஒரு தடவை கழிக்கிறேன். இதுதான் தேர்ட் ஸ்டெப். மூணாவது ஸ்டெப் என்ன செய்கிறேன் அப்படின்னா, முதல் 3 உறுப்பு பார்க்கும்போது a² + 2ab + b² அமைப்பில் இருக்குது. ஸோ அதனால் மொதல் 3 உறுப்பை a + b² அமைப்பில் நம்ம எழுதுகிறோம். அதாவது x + 5/2² மைனஸ் 5/2² மதிப்பு 25/4 ப்ளஸ் 4ங்கிறது டினாமினேட்டர் 1ன்னு போட்டு சிம்பிளிஃபை பண்ணலாம். இப்போ லாஸ்ட்டு 2 நம்பர்ஸோடைய டினாமினேட்டர் பகுதி 4ன்னு இருக்குது. ஸோ மீச்சமாக எடுத்தோம்னா 4. அப்போ -25 ப்ளஸ் 4 16 /4. ஃபஸ்ட்டு டேர்மை நம்ம வர்க்க உறுப்பாக நம்ம எழுதியாச்சு. ரெண்டாவது உறுப்பை நம்ம சிம்பிளிஃபை பண்ணும்போது -9/4 கிடைக்குது. -9/4 எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா 3/2² எழுதிக்கலாம். அப்போ தரப்பட்ட கணக்கை f of x = x + 5/2² minus 3/2². Thank you.